தினம் ஒரு மனித பாடல். இன்றைக்கான மனித பாடல்னால் என்னென்னா, ஒரு பாடலை பாடுறோன்னா அந்த வார்த்தைகள் புரியக்கூடாது. அதுதான் மனித பாடல். புரியாத வார்த்தைகள். ஒரு வார்த்தை புரியலைன்னா என்னது, அதில் அர்த்தங்களே இல்லை, உணர்ச்சிகளே இல்லை. இப்போ ஹிந்திக்காரங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நமக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னா, அவங்க கதையை சோக கதை சொன்னாலும் நமக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அந்த மொழி நமக்கு புரியாது. அதனால் அந்த வார்த்தைகளில் ஒரு உணர்ச்சி எதுவுமே இருக்காது. அதுவே நமக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா, அவங்க சொல்கிற சோகம், சிரிப்பு எல்லாமே நமக்கு புரியும். அப்போ ஒரு வார்த்தை புரியலைன்னா அந்த வார்த்தைகளில் உணர்ச்சிகளே இருக்காது. அந்த வார்த்தையால் உணர்ச்சிகளை உற்பத்தி செய்யவே முடியாது. புரியாத வார்த்தைகளில், இப்போ புரியாத ஒரு மொழியில் ஒருத்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னா, ஹிந்திக்காரர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, என் வீட்டில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, என் பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு புரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தைகள் உங்களை எதுவுமே பண்ணாது. ஏதோ ஒரு சோகமான விஷயத்த சொல்கிறார் போலுக்கு அப்படின்னு மட்டும் நினச்சிப்பீங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா, அந்த வார்த்தைகள்னால எந்தவித உணர்ச்சிகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. அர்த்தமில்லாத வார்த்தைகள்னால எந்த உணர்ச்சியுமே ஏற்படாது. அது மாதிரி நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா, அதுக்கு உணர்ச்சிகளே இருக்கக்கூடாது, அதில் அர்த்தமே இருக்கக்கூடாது. அர்த்தமில்லாத ஒரு வார்த்தைகளை வச்சு பாட்டு பாடும்போது அந்த பாட்டை கேட்குறதுனால நமக்கு எந்தவித உணர்ச்சியுமே ஏற்படவும் கூடாது. இதுதான் மனித பாடலுக்கான ஒரு விதிமுறை. ஒரு பாடல் நமக்குள்ளே எந்தவித உணர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு கவிதை மூலமாக கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க, சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க, காதலை வெளிப்படுத்துகிறாங்க, ஆபாசத்தை கூட கவிதை மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஆபாச கவிதை இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. அப்போது ஒரு கவிதை மூலமாக நமது உணர்ச்சியை தூண்டி விடுறாங்க. அப்படிங்கும்போது அது மாதிரி பண்ணக்கூடாது. கவிதையை சும்மா கேட்கணும். அதோட உச்சரிப்பு, வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிக்கும்போது அது நல்லா இருக்குது. வார்த்தைகளே நல்லா இருக்குது. அதில் உணர்ச்சிகள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கவிதை மூலமாக ஏதாவது நீங்கள் உணர்ச்சிகளை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெறுமனே பேசுவதன் மூலமாக உணர்ச்சிகளை சொல்லணும். இப்போ உங்கள் சோகத்தை சொல்லணும், அதுக்கு நீங்கள் கவிதை தேவையில்லை, வெறும் சும்மாவே சொல்லுங்கள். உங்கள் சோகத்தை உண்மையிலே உங்கள் வாயால் நீங்கள் மொழி பேசுகிறீங்களா, அந்த மொழியை பயன்படுத்தி பேசுங்க. அதுதான் சோகத்தை சொல்வதற்கான வழி. உங்கள் சந்தோஷத்தை சொல்லணும், உங்கள் காதலை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தான் மொழி இருக்குது. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு போயிட்டு கவிதை பாடலாம் எதுக்கு தேவையில்லாமல் இலைமறைக்காயா, அப்புறம் அது இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம், இதைத்தான் அவர் சொன்னார் தெளிவுரை எழுதிக்கிட்டு, அதுக்கு ஒரு பொருளர் எழுதிக்கிட்டு ஒருத்தர் விளக்கம் சொல்கிறது. எதை சொன்னார் தெரியுமா, திருவள்ளுவர் இதைத்தான் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு விளக்கம் வேறு கொடுக்குறது. ஆனால் உண்மையில் அவர் எதை நினச்சி சொன்னாருங்கிறதே தெரியாது. இப்படி அவர் ஒன்று சொல்லிட்டு போனார், அதுக்கு இவங்க 10 விதமாக விளக்கம் கொடுத்துட்ருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க. எதுக்கு அதுக்கு இப்போ திருவள்ளுவர் இருக்காரா, அவர் எதை சொல்லணும்னு நினைக்கிறாரோ சும்மா கருத்தாகவே சொல்லிட்டு போகலாமே. அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா, மக்களுக்கு நிறைய விஷயத்த நல்லது சொல்லணும் அப்படின்னா அதை நீங்கள் கருத்தாகவே சொல்லிட்டு போங்க. அது எதுக்கு கவிதை மூலமாக சொல்லிகிட்ருக்கீங்க? அதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய தமிழ் புலவரே தேவைப்படுறாரு. பெரிய பேச்சு படித்தவராக இருந்தால் மட்டும்தான் திருவள்ளுவர் இதைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய அறிவாளி தேவை வேண்டியிருக்கு. அதனால் எதை சொல்வதாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. உன் சோகத்தை சொல்கிறியா, உன் துயரத்தை சொல்கிறியா, உன் கவலையை, சந்தோஷத்தை சொல்கிறியா, உன் காதலை சொல்கிறியா, அதுக்கு தான் பேசுவதன் மூலமாகவே இந்த மாதிரி நான் ரொம்ப அந்த பொண்ணை காதலிக்கிறேன், அல்லது நான் உன்னை காதலிக்கிறேன், ஒன்று உன் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அல்லது எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால் நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கவலையோ காதலையோ நீ இந்த மாதிரி பேசியே சொல்லிவிடு. நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறத இந்த மாதிரி பேசியே சொல்லிவிடு. இப்படி எதை சொல்வதாக இருந்தாலும் சும்மா சொல்லிவிடுங்க. உங்கள் சோகத்தை, கவலையை, சந்தோஷத்தை, காதலை, துக்கத்தை எல்லாம் எதை சொல்கிறதா இருந்தாலும் அதுக்கு தான் மொழி இருக்குது. புரிகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பிறருக்கு தெளிவாக புரிய வச்சுருங்க. அது எதுக்கு உங்கள் சோகத்தை பாடல் மூலமாக சொல்கிறது, காதலையும் கவிதை மூலமாக சொல்கிறது, துக்கத்தையும் ஒப்பாரையும் கவிதை மூலமாக சொல்கிறது. மற்றவங்களை ஏன் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்கள் கவிதையில் என்ன சொல்ல வரீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உடனே அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் கொடுக்கணும். ஒரு ஓவியமாக உங்கள் ஓவியத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ அப்படி முடியாது. இப்போ ஒரு கவிதையாக படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் கொடுக்கணும். என்ன தான் சொல்ல வரீங்க 2 வாட்டி சொல்லுவார் கவிஞர் புரிய வைக்கிறதுக்காக. நிறைய பேருக்கு அது புரியவே சரியாது. எதை வச்சு இவர் சொல்கிறாரு அப்படின்னு புரியாமலே குழம்பிடுவாங்க, மண்டையை சொரிஞ்சிட்ருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி
அதனால் எதுக்கு மக்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? கவிதைனாலே ரொம்ப கஷ்டம் போலுக்க, ஓவியனாலே அது ரொம்ப கஷ்டம் போலுக்க, புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ ஓவியருக்கும் இதை புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒரு கவிஞருக்கு தனது கவிதையை புரிய வைப்பது பெரிய கடினமாக இருக்குது. சோர்ந்துடுறாங்க. அதனால் கவிதை மூலமாக எந்த கருத்தையும் சொல்லாதீங்க. ஒரு பாடல் மூலம், கலைகள் மூலமாக எந்த கருத்தையும் சொல்லாதீங்க. கலைகளுக்கு அர்த்தமே கிடையாது, உணர்ச்சிகளே கிடையாது. உணர்ச்சிகள் இல்லாத, அர்த்தங்கள் இல்லாதவைகள் தான் கலைப்படைப்புகள். ஓவியமாக அதுக்கு உணர்ச்சிகளே கிடையாது, அர்த்தமே கிடையாது. ஆனால் ரசிக்க முடியும். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு அர்த்தமே கிடையாது, ஆனால் ரசிக்க முடியும். இப்போ நான் பாடுறேன் பாருங்க. லிகா லிகா லிக லிகா 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 லிக லிகா 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 லிக லிகா 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 லிக லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா 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 லிக லிகா 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 லிக லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா 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 லிக லிகா 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 லிக லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா லிகா லேக் லிகா லேகா லீக் லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா லேகா மாக் லிகா தாக்கா தாக் லிகா 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 லிக லிகா 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 லிக லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா 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 லிக லிகா 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 லிக லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா. இதுதான் பாட்டு. இதில் ஏதாவது அர்த்தம் புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. ஆனால் ரசிக்க முடியுதில்ல. இதுக்கு அர்த்தங்கள் கிடையாது. இதை கேட்டால் உங்களுக்கு கவலை வருதா, சந்தோஷம் வருதா? நான் எதாவது என்னுடைய காதலையாக சொன்னேன், எதுவுமே சொல்லலை. ஆனால் இதை உங்களால் ரசிக்க முடியுதில்ல. அதுதான் கலை. கலையை அர்த்தங்கள் இருந்தால் தான் அதை ரசிக்க முடியும், அப்படி கிடையாது. மொழியே தெரியலனா கூட ஒரு ஆப்பிரிக்காரங்க பாடுற ஒரு பாட்டை கூட நம்மளால் ரசிக்க முடியும். அவங்க மொழி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வரைஞ்ச ஓவியத்தை நம்மளால் ரசிக்க முடியும். அதுக்கு மொழி தேவையில்லை, புரிதல் தேவையில்லை, அர்த்தம் தேவையில்லை. நாம் பாடுற ஒரு பாட்டை உலகத்தில் யார் வேணாலும் ரசிப்பாங்க. அதுதான் அப்போ பாடலுக்கு அர்த்தம் தேவையில்லைன்னா அப்போ அதற்கான வார்த்தைகளே மாற்றுங்க. புரிதலை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பாட்டு பாடாதீங்க. அப்போ புரிதல் இல்லாத வார்த்தைகள் எப்படி இருக்கும்? இப்போ நான் பாடினேன்ல, லிகா லிகா லிக லிகா 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 லிக லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா லிக 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 லிகா 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 லிகோ மேக் லிகே லாக்கோ லிக் லிகே மகாலிகா லகலிகா மகாலிகா லகலிகா லகமாலே கிளிக்கா மகளாவி கிளிக்கா மகளோ காக்கிலிக்கா மகளா காக்கிலிக்கா லிகா லிகா லிகலிக்கா லிக லிக லிகலிக்கா மக மக மகளிக்கா லிக லிக லிகலிக்கா லிகலோ விகலிக்கா திகா திகா மிகலிக்கா திகல விகல மிகலிக்கா. இதுதான் பாட்டு. இதுதான் மனித பாட்டு. இந்த பாட்டை தான் இனிமே பிறக்கிற பசங்கள்லாம் பாட போகிறாங்க. மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் பாட போகிறாங்க. அப்படிப்பட்ட மனித பாடலை கண்டுபிடித்த அந்த பெருமைக்குரியவனாக நான் இருக்கிறேன். எப்பேற்பட்ட பெருமை பாருங்கள். மனித இனம் பாடப்போகிற பாடலையே கண்டுபிடித்தவனாக இருக்கிறேன். மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாக நான் இருக்கிறேன். அது என்ன மனித நிலையில் முழுமையடைந்தவன் அப்படின்னா, நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து கேளுங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நான் சொல்ல போகிற விஷயத்தை தவிர வேறு அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற விஷயந்தான் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நான் சொல்கிற இந்த விஷயத்தை விட வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க இதை விட முக்கியமான விஷயம் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது வேறு எதுவும் முக்கியமாக இந்த உலகத்தில் இல்லை இல்லை இல்லை.